ஹாய் ஹலோ 11th ஸ்டூடெண்ட். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கான ஒரு லாஸ்ட் செக் அவுட் மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நான் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாருக்குமே அப்லோட் பண்ணிட்டேன். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே வந்து நான் 5 மார்க் தனியாகவும் அப்லோட் பண்ணேன், 2 மார்க் 3 மார்க் தனியாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். மூணையும் சேர்த்தும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அண்ட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸு ப்ளஸ் ஒரு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவில் இதில் உள்ள கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த கான்செப்ட் புரிஞ்சு நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னாவே தே வில் கிவ் அ மார்க். ஸோ அதனால் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தளவில் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ஒரி பண்ண தேவையே இல்லை. ஸோ ரொம்பவே ரிலாக்ஸாக நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக போய் எழுதக்கூடிய ஒரு சப்ஜெக்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஃப்ரீயாக போய் ஜாலியாக எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வரலாம். 1 வேர்டில் 15 1 வேர்டு கேட்பாங்க. இந்த 15ல் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக் 1 வேர்டு கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரு 12லேருந்து 13 or 14 வரைக்கும் புக் பேக் எதிர்பார்க்கலாம். ஸோ புக் பேக் 1 வேர்டை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு இங்கே போய் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யாராவது இன்னும் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இப்போவே நீங்கள் மற்றது எது 5 மார்க் 2 மார்க் எது படித்தாலும் சரி அதை ஓரங்கட்டி வச்சுட்டு 18 சாப்டரில் உள்ள புக் பேக் 1 வேர்டு, எல்லா சாப்டரில் உள்ள புக் பேக் 1 வேர்டை நல்லா ஒரு தடவை லைட்டாக பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு கொஷினில் 4 ஆப்ஷன் இருக்கும், பார்த்தோன்னே ஆன்சர் ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்ல, ஒரு தடவை பாருங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் 2 மார்க் 3 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் ALU, அடுத்தது கன்வெர்ட் த கிவன் பைனரி நம்பர் இன்டு த டெசிமல் ஈக்குவலண்ட். ஓகேங்களா? இதை வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து ரெக்கர்ஷன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஏ நோட் ஆன் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் C++, சின்டாக்ஸ் அண்டு எக்ஸாம்பிள் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அண்டு நான் 5 மார்க்குக்கு தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் 5 மார்க்கு எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். ஸோ பார்ப்போம். இப்போ அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாய்டு டேட்டா டைப்பு, பாலிமோஃபிசம், அடுத்து வந்து TSCII AB கொடுத்துட்டு அதுக்கான இந்த கீழே உள்ளது கேட்டிருக்காங்க. A and B அண்டு A cap B கேட்டிருக்காங்க. 3 மார்க்கை பொறுத்தளவில் வந்து ட்ரூத் டேபிள் அண்ட் ஃபண்டமெண்டல் கேட்ஸு, CD DVDக்கான டிஃப்ரென்ஸு, ரீசைக்கிள் பின் என்ன அப்படின்னா என்ன, டீகாம்போசிஷன்னா என்ன, கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரங் அந்த ஃபங்க்ஷன் C++ல உள்ளது, அரேஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 3 டைப்ஸ் ஆஃப் விசிபிலிட்டி மோடு. ஸோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து நான் சொன்னது தான் 3 மார்க்கை பொறுத்தளவில் மேக்ஸிமம் 99% ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதுக்கான அவுட்புட் அப்படிலாட்டி அதில் உள்ள எரர் ஃபைன் பண்ண சொல்கிற மாதிரி தான் வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரீட் த C++ கோட். ஓகே, இங்கே கொஷின் கொடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கம்பல்சரி கொஷின் தான் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சு தான் வரும். ஓகேங்களா? 5 மார்க் பாருங்கள், வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். நான் சொன்னேன் காலையில், நேற்றும் சொன்னேன், ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியும் சொன்னேன். ஸோ அதான் கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொன்னேன். டைப்ஸ் ஆஃப் எரர் C++ 9th சாப்டர் C++ல உள்ள எரர்ஸ் என்னன்னு சொன்னேன், அதுவும் கேட்டிருக்காங்க. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அதுவும் சொன்னது தான் கேட்டிருக்காங்க. அண்ட் வேறு என்னென்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நான் எல்லாரையும் பார்க்க சொல்லலை, விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், இல்லாட்டி ஆப்ஷனில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அது நான் சொன்னது தான். ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக எழுதியிருப்பீங்க. அடுத்தது வாட் இஸ் ஸ்ட்ரக்சர், வாட் இஸ் ட்ரூ வந்தது, சின்டாக்ஸு. ஓகே, இதெல்லாம் நான் சொன்னது தான், பட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலை. நம்ம B ஆப்ஷன் பார்ப்போமா? அடுத்து B ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, எங்கேப்பா பிஏ காணும்? அவுட்புட் கேட்டிருக்காங்க. அது ஈஸி தான், அவுட்புட்டு. ஸோ எழுதிடலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. அடுத்தது வேறு என்ன, மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ். இதுவும் நான் சொன்னது தான். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஊப்ஸும் சொன்னேன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸும் சொன்னேன். அடுத்து ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் கொஷின் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தா தான் தெரியும். பட் மை வியூ கொஷின் இஸ் ஈஸி. ஸோ ஒருவேளை இதில் உள்ளது ஏதாவது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் எதுவும் உங்களுக்கு தெரில அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் 1 டைம், அவ்வளோதான். செக் பண்ணிவிட்டு மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சால் ஓகே, இல்லாட்டி மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேணாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடுங்க. அது எஸ்பெஷலி கம்பல்சரி கொஷின் தெரில அப்படின்னாலும் ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்கள். மேபி இஃப் கொஷின் இஸ் ராங் தே வில் கிவ் ஃபுல் மார்க். இஃப் யுவர் ஆன்சர் இஸ் ராங் தே வில் கிவ் ஆஃப் மார்க், மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அட்டன் பண்ணுங்கள். வெரி 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 ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.